எல்லாருக்கும் வணக்கங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மே மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக மட்டும் கிடையாது, ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது வெள்ளிக்கிழமை அதிகாலை. சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம், துலார் ராசி, மகர லக்னம். கடக ராசியாதிபதி சந்திர பகவான். வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ராசிநாதன் சந்திர பகவான். உங்கள் ராசிநாதன் தனகாரகனுடைய பார்வையும் வாங்குறாரு, தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வையும் வாங்குறாரு, தனஸ்தானாதிபதியுடைய பார்வையும் வாங்குறாரு. இந்த மாத தொடக்கத்தில் பொதுவாக நான் எந்த ஒரு பதிவு கொடுத்தாலும் 100% ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் ஒரு வார்த்தை நம்ம சொல்லிவிட்டோம் நடக்கலை அப்படின்னா அதை விட பாவம் வேறு எதுவுமே இல்லைங்க. கை கொடுத்தா மேலலாம், சொல் கொடுத்தா மேல முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க, தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடக ராசினா கடக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். இந்த மாதம் பிறக்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடத்துல தனஸ்தானாதிபதி சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார் மாத தொடக்கத்தில். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையிலே இருக்கிறார். அப்போ குரு யாருன்னு கேட்டிங்கன்னா தனகாரகன், சூரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி. அப்போ 2 பேருடைய பார்வை சந்திரன் சொல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் மேலே. உங்கள் ராசிநாதன் சுபஸ்தானத்தில் இருந்தாலும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம், புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம். கடகராசிக்கு குழந்த ஸ்தானம் புத்திரஸ்தானம் சொன்னாலும் அதுக்கு அதிபதி செவ்வாய் தான், தொழில் ஸ்தானம் சொன்னாலும் அதுக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திர புத்திரஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் தான் நமக்கு சந்திரன் இருக்கிறார். அப்போ அந்த செவ்வாவுடைய பார்வையும் 8வது பார்வையாக சந்திரன் மேலே படுது. இந்த பலன் பார்க்குற கடகராசிக்காரங்க நீங்கள் கேட்பீங்க, காளிதாசு எந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் இல்லை, எந்த கிரகம் பார்க்கலன்றது எனக்கு முக்கியம் இல்லை, பலன் மட்டும் எனக்கு சொல்லு. விடை மட்டும் சொல்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த விடை எப்படி வருது அப்படின்னு சொல்கிறவங்க தான் உண்மையான ஒரு ஜோதிடர். நான் ஒரு விடை கொடுக்குறேன்னா அது கேள்வி இருக்கணும், கேள்வி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு விடை வரணும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆதாரம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறதே அதுக்காக தானுங்க. நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் 1000 பேர் சொல்லிவிடலாம். அந்த மாதிரி எந்த அடிப்படையில் அந்த நேரம் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா? அதுக்காக தானுங்க இவ்வளோ சிரமப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. இது சிரமமெல்லாம் கிடையாதுங்க, மனசார சொல்கிறேனுங்க. கடகராசியில் பிறந்தவங்க 1000 கஷ்ட நஷ்டங்கள் அனுபவித்தவங்க தான். ஒரு 2, 2.5, 3 வருஷ காலமாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் அனுபவிக்காத சங்கடமெல்லாம் அனுபவிச்சிட்ருப்பீங்க. போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துட்டுருக்கோம், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துட்டுருக்கோம். ஏன் வழக்கு பிரச்சனை வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டுருக்கும். ஏன்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணும் அப்படின்ற மனநிலையிலெல்லாம் ஒரு சில கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த யோசனை எண்ணமெல்லாம் கொடுத்துட்டு இருந்துருக்கும். இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை வருதுங்க. 1000 1 கோடி ரூபாய் இல்லை 5 கோடி ரூபாய் கடனாக நீங்கள் இருந்தாலும் சரி, 1000 2000 கிடையாதுங்க, 1 கோடி கடனாக இருந்தாலும் சரி, 10 கோடி கடனாக இருந்தாலும் சரி, தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிநாதனை பார்க்குறதே உங்களுக்கு சிறப்பு. தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்ப்பதே சிறப்பு. அது மட்டும் இல்லை, கடகராசிக்கு 10வது பாவகம் தான் தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. வெளிநாடு தொடர்புள்ள வேலை வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுய தொழிலில் ஏற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அது, இல்லை அடுத்தவங்க கிட்ட நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு வழி இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லை, அசல் கட்ட முடியலைனாலும் வட்டியாவது கட்டிகிட்டு இருக்கிறேனுங்க, அதுக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இருக்கிற குண்டுமணி நகையாக இருந்தாலும் அடமான வச்சு போட்டேனுங்க,
இதுக்கு மேற்கொண்டு அடமானம் வைக்கணும்னா என்ன தானுங்க வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறீங்க. இந்த மாதத்தில் சாமி சத்தியமாக உங்களுக்கு மாற்றம் வரும். நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த வார்த்தை சொல்லலை. 100% மாற்றம் வந்தே தீரும். முதல் மாற்றம் உங்கள் பொருளாதாரம். எம்புட்டு கடன் இருந்தாலும் கடன் இந்த மாதத்தில் கட்டிப்பிடுவீங்களா அப்படி சொல்லிட மாட்டேனுங்க. அந்த கடன் கட்டுறதுக்கான ஒரு வழி பிறக்கும். ஒரு செவுறு இருக்குது, ஒரு செங்கல் எடுத்தோம்னா மீதி இருக்கிற செங்கல் ஒன்றொன்னா அழகாக வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு வழி இந்த மாதத்தில் பிறக்கும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தொழில் ஆரோக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு 3 தலைமுறையாக அந்த தொழில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, பரம்பரை தொழில் பாரம்பரியமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இதுக்கு செட் ஆகலை போல் இருக்குது, வேறு எதாவது செஞ்சுக்கிடலாமா? மனசு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம மனசு உண்மையிலே குரங்கு மாதிரி. ஒரு வேலை செய்கிறோம், செட் ஆகலைன்னா அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு அடுத்த வேலைக்கு தாவறதுக்கு முயற்சி பண்ணுவோம். பார்க்குற தொழிலெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். தெரியாத தொழில் தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு. நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் யார் எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் நிறுத்திடும். இந்த நேரத்தில் உங்களுடைய அடையாளமாக இருந்த தொழில் உங்கள் வம்சத்தில் வாழாத வாழ்க்கையை வாழ வைக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி நிச்சயம் வந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு சூரியனும் செவ்வாயும் சேர்ற நேரங்க 12ஆம் தேதிங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பொக்கிஷமான நேரம் இது. தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானம்னா 10வது பாத்தியம். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வராரு. யாரோட சேர்றாருன்னா சூரியனுடன் சேர்றாரு. சூரியன் யார்? தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதி சேரும்போது சூரிய மங்கள யோகம். சூரியன் உச்சமாக இருக்கிறாருங்க, மிகப்பெரிய ஒரு அமைப்பு அது. சூரிய மங்கள யோகமாக வரும்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4வது பார்வை இருக்குது. குருவுக்கும் சனி பகவானுக்கு மட்டும்தான் 3 பார்வை. மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒரே ஒரு பார்வை, 7வது பார்வை மட்டும்தான். இந்த செவ்வாவுக்கு அதே மாதிரி 3 பார்வை இருக்கும். 4வது பார்வை, 7வது பார்வை, 8வது பார்வை. செவ்வாய் மேஷத்துக்கு வரும் பொழுது சரியாக 12ஆம் தேதி, அப்போ 12லேருந்து 31 தேதி வரை, அது வரைக்கும் நமக்கு சூரிய மங்கள யோகம் இருக்க போகிறது இல்லை. 16 தேதி வரை தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள். இந்த 4 நாள் திடீர் அதிர்ஷ்டம் வரும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த விஷயம் நடக்கலைன்னா அடுத்த மாதம் என் பதிவு நீங்கள் பார்க்காதீங்க, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தால் இந்த ஆள் சங்காசமே நமக்கு வேண்டாம், இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்க, அது எனக்கு வாயில் வரலிங்க, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. 12, 13, 14, 15, 16 இந்த 6 நாள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிக சிறந்த ஒரு தருணமாக இருக்கும். இந்த 6 நாள் இது முழுக்க உங்களுடைய தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அற்புதமான நாள். சுய தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக அந்த நேரத்தில் செய்யலாம். நீங்கள் நினைக்கலாம், சார் கத்திரி வந்துருச்சே சார், ஏன்னா 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி கத்திரி வந்துடும். மே மாதம் 4ஆம் தேதி கத்திரி வருது அப்படின்னா கத்திரிக்கும் வேலைக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. அக்னி நட்சத்திரம் எதுக்காக நம்ம பார்க்கணும்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணுங்க. வீடு கட்டுறதுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அக்னி நட்சத்திரம் வந்துருச்சுங்க, கத்திரி வந்துருச்சு, அதனால் எதுவுமே செய்யக்கூடாது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அந்த சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரத்தில். அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விதைக்கிறது குறைச்சிக்கிடணும், இதுதான். ஆனால் எல்லாத்துக்கும் அதை அப்படியே பண்ணக்கூடாதுங்க. தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல், தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்கணும்னா எதை பற்றியும் கவலைப்படாமல், மே மாதம் 12, 13, 14, 15, 16 இந்த 6 நாளில் நீங்கள் தொடங்குங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. வருடக்கணக்காக வைத்தியமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. அதாவது தப்போ ரைட்டோ பிரம்மச்சாரியாக இருந்த என்ன சம்சாரியாக்கி அந்த பிரபஞ்சம் ஒரு அப்பான்ற ஒரு உறவு எனக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, எனக்கு அம்மானு ஒரு வாரிசு கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும்.
உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாவுடைய பார்வையும் புத்திரஸ்தானாதிபதி பார்வையும் புத்திரகாரகன் குருவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. உங்கள் ராசிநாதன் மேலே படுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வருஷம் 365 நாள் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தீங்க, செட் ஆகலைன்னா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் நீங்குது. பொருளாதார ரீதியாக நீங்கள் ஏற்றத்துக்கு வருவீங்க. குடுக்கல் வாங்கல இருக்கிற சங்கடங்கள் சரியாகுது. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகுது. 100% ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் அப்படின்ட்டு உங்கள் உள் மனசு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உணர்கிற அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்த மாதம் நான் பலன் சொல்லும் பொழுது ஏகப்பட்ட பேர் கடகராசியில் பிறந்தவங்க நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க, சார் போன மாதம் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே நடந்ததுங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. ஆனால் இதை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிக்காதீங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதன் வராரு. அந்த 4வது பாவகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வா. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கார். சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அதாவது ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் தான் சுபஸ்தானாதிபதி இருக்கிறார். அப்போது சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் அங்கே பரிவர்த்தனை இருக்குது இல்லையா? அப்போது அந்த 4வது பாவகம்ன்றது வாகன யோகம், மண்மனை வாங்கிறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு பரிவர்த்தனை இருக்குல்லவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளார ஒன்று வாகனம் வாங்குவீங்க. இந்த 2 வீலர் வாங்குறேனுங்க, 4 வீலரை வாங்குவீங்க. 2 வீலர் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா 4 வீலர் வாங்குவீங்க. 2வது மண்மனைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஒரு சிலர் இந்த மாதத்தில் மண்மனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்குவீங்க அல்லது முன்பணம் கொடுத்துருப்பீங்க. இந்த நிகழ்வு எல்லாமே இந்த மே மாதம் முடியறதுக்குள்ளார நடக்கும். நீங்கள் நினைக்கலாம் இந்த நேரத்தில் 4 காசு பணம் இருக்கிற இடம் தெரியல, இந்த ஆள் என்னடனா வீடு வாங்குவீங்க காரு வாங்குவீங்கன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. எப்போவுமே ஏட்டு சுரக்கா கூட்டு கோதவாதன்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் சொல்கிற வார்த்தை இன்றைக்கி காதுக்கு இனிமையாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். நடக்கும் பொழுது தான் நெசத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இந்த மாதம், அதாவது மே மாதம் இறுதியில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். தயவு செய்து அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ண வேண்டாம், இறுதியில் சொல்லுங்கள். இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பயனுள்ள பதிவாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.